ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் விவாகரத்து பெற்று பிரிஞ்ச நிலையில் ஜிவி பிரகாஷோட அம்மா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து சைந்தவியும் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சைந்தவி கொடுத்த இன்டர்வியூ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாளாக, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிட்டு வராங்களாம். இந்த நிலையில் 2013 இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2020 இவங்களுக்கு அன்வி அப்படிங்கிற ஒரு கேர்ள் பிறந்திருக்கு. இந்த நிலையில அழகா லைஃபை கொண்டு வந்த ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிய போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மட்டுமில்லாம பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா மலேசியாவில் நடந்த ஜிவி பிரகாஷோட கன்சர்ட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. விவாகரத்துக்கு அப்புறமாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கன்சர்ட்ல ஒன்னா பாடி இருக்கிறது ரசிகர்களுக்கும் பலருக்கும் ஆச்சரியத்தையே ஏற்படுத்திச்சு. இறை தேடும் இரவிலே சாங்க ரெண்டு பேரும் எமோஷனலா பாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிரியணும், ஒன்னு சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷோட அம்மா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க, ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சைந்தவி ரொம்பவே நல்ல பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சைந்தவி கூடி சீக்கிரமே வீட்டுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சைந்தவியும் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சைந்தவி என்ன சொல்லியிருக்காங்க, நான் பாட்டு பாடி ஊர்ல எவ்வளவோ குழந்தைங்க தூங்கிட்டு இருக்குங்க. ஆனா என் பொண்ணை தூங்க வைக்க நான் பாட்டு பாடினா அவளுக்கு என்னோட பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. நான் பாடுனாவே நீ பாடாத அப்படின்னு சொல்லிடுறா. ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சைந்தவி. சினிமா விஷன் சார்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.